வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ரோஜாவின் சமையல். இந்த வீடியோவில் கருப்பு கவுனி அரிசி உடனடி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கவுனி அரிசி பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1/4 கப், கருப்பு கவுனி அரிசி 1/4 கப், வெல்லம் பாகு அல்லது நாட்டு சர்க்கரை 1/2 கப், நெய் 3 டீஸ்பூன், தேவைக்கேற்ப முந்திரி திராட்சை, தேங்காய் துருவல் 4 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போது கவுனி அரிசியை தூசி இல்லாமல் 2 வாட்டிக்கு தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிக்கோங்க. போலவே பாசிப்பருப்பையும் சுத்தம் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டுமே ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் உருகுனதுக்கு அப்புறமா முந்திரி அப்புறம் திராட்சை ரெண்டையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி நீங்கள் எதுக்கோ உடச்சி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மேலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு சில முந்திரியில் உடச்சி பார்த்தோன்னா அதில் புழு இல்லை வண்டு அது மாதிரி எதனா இருக்குது. எதுக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். முந்திரி கலர் மாறும் பொழுதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏற்கனவே நெய்யில் இருக்கிற சூட்லேயே முந்திரியோட நிறம் மாறிடும், அதாவது பொன்னிறமாக ஆகிடும், கருகாமல் இருக்கும். இப்போ இதை வேறு கிணத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதிலேயே தேங்காய் துருவலையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. கவுனி அரிசியை அதே கடாயிலே போட்டு வறுத்துக்கோங்க. அரிசி கொஞ்சம் வெடிக்கிற ஸ்டேஜ் வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை அப்படியே கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது மாவு மாதிரி இல்லாமல் ஒன்றும் பாதியாக அரிசி இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குக்கரில் அரிசியும் சிறுபருப்பையும் சேர்த்துட்டு இதோட 1 கப் அரிசிக்கு 9 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வந்த பிறகு குக்கர் இது போல் மூடி வச்சுடுங்க. ஒரு 3 விசில் வர வரைக்கும் விடுங்க. இப்போ நான் 2 விசில் தாங்க விட்டேன். அடி பிடிச்சிடுமோன்னு சந்தேகமாக இருந்தது. அதனால் நான் இப்போது ஓப்பன் பண்ணிட்டேன் 2 விசிலில். இதை நான் அப்படியே கொதிக்க வைக்கலான்னு நினைக்கிறேன். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க. இப்போ இதை நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறேன். இது கொஞ்சம் திக்காகும்போது வெல்லம் பாகு அல்லது நாட்டு சர்க்கரை 1/2 கப் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து ஒரு கொதி வந்த உடனே தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆரோக்கியமான ருசியான கருப்பு கவுனி அரிசி பாயாசம் ரெடி. இது போல் நிறைய சமையல் வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.